யாஷாஸ் ஃப்ரெண்ட்ஸ், HIM டுடேஸ் டீச்சிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய ப்ரொனவுன்சியேஷனை நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எழுதணும் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான், ஜீட்டா, ஈட்டா, டீட்டா, அயோட்டா, காப்பா, லாம்டா, மூ. இதை மூணு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மியூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மூ, நூ, ஜி, ஒமிக்ரான், பி, ரோ, சிக்மா, தாவ், உப்சிலான், ஃபி, கி, சி, ஒமேகா. ஓகேவா? இப்போ இந்த ப்ளூ லெட்டர்ஸ் எழுதிக்கிறத ஃபுல்லாக நான் அல்ஃபபெட்டை எழுதியிருக்கேன். அந்த க்ரீனில் இருக்கிறத ஃபுல்லாக என்னென்னா அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன், அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த க்ரீனில் ஃபுல்லாக நான் எழுதியிருக்கேன். இப்போது ஆல்ஃபா, இதை நம்ம ஆ சவுண்டு பண்ணுவோம். எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோன்னா கீழே நான் தமிழில் எழுதியிருக்கேன் ஆ. அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபுல்லாக நான் இந்த பிங்க் கலரில் எழுதியிருக்கேன். பிங்க் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ ஆ சவுண்ட், ஃபாதர், ஃபா, ஆ சவுண்ட். அப்புறம் பீட்டா, பீனா பாஸ் சவுண்ட். ஓகேவா? பாய் நம்ம சொல்லுவோம். சவுண்ட், தமிழில் பா அந்த சவுண்ட் வர்றது. ஓகேவா? பாய். அதுக்கப்புறம் இது என்னது? ஆல்ஃபா, பீட்டா, காமா, இங்கே பாருங்கள், இது காமா, இங்கே காப்பான்னு வரும். காப்பா வந்து இதில் காமா, இது காப்பான்னு வரும். இது ரெண்டுமே இது சவுண்டு தான் வரும். இது இது க. ஓகேவா? இது நம்ம சொல்லுவோம் ஜியில் நம்ம சொல்லுவோம். இது கே சவுண்டில் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதனால் இது ரெண்டு கொஞ்சம் இதை வர்றதுனால உங்களுக்கு நான் இது சொல்லித்தரேன். காமா, கேம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த காமா வந்து ரெண்டு இது வந்துச்சு அப்படின்னா, இந்த நான் இதில் சொல்லியிருக்கேன், இந்த காமா வந்து ரெண்டா, அதாவது டபுள் காமா வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இங்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆங்கர், இங்கு இருக்குல்ல, ஆங்கர், அந்த இதெல்லாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேலத். இந்த டேலத் வந்து நம்ம டேன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். டாக். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான். சரியா? எப்சிலான். இது ஏ சவுண்டில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஏ. ஓகேவா? ஈன்னு இருக்கு, நம்ம ஏ சவுண்டில் நம்ம இதில் இங்கிலீஷில் வந்து பெட் ஏ வருதா? பெட் ஏ. அதுக்கப்புறம் ஜீட்டா வந்து ஜெட் சவுண்டு, ஜூ. அப்புறம் ஏத்தா. இதை வந்து இப்போ நம்ம ஏத்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஏடா, இந்த மாதிரி ஏட்டா அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இது ஏ சவுண்ட். ஓகேவா? இங்கே நம்ம பார்த்தோம், இதுக்கு வந்து ஏ சவுண்ட், இது ஏ சவுண்ட். ஓகேவா? பே. நெக்ஸ்ட்டு தீட்டா. ஓகேவா? இது த சவுண்ட். இது TH நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது டி சவுண்ட், சவுண்ட். ஓகேவா? இது சவுண்ட். இது இத்து TH இது இது ஓகேவா? இது தீட்டா, அதை திங்க் TH வச்சு சொல்கிறேன், திங்க். அதுக்கப்புறம் இது வந்து டாவ். அப்புறம் நெக்ஸ்ட்டு அயோத்தா வந்து யோத்தா இல்லை யோத்தான்னு சொல்லுவாங்க, அயோத்தான்னு சொல்லுவாங்க. அதான் ஈ சவுண்டில் வருது. பின். அப்புறம் இது நான் உங்களுக்கு சொன்னேன், காப்பா வந்து இக்கு, க.
ஓகேவா, கைட். அப்புறம் லாம்டா, லாம்டா, லா சவுண்ட் வரும், லவ். அப்புறம் மூ, நம்ம படித்தோம். இதை நம்ம மூணு சொல்லுவோம், மியூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ மியூன்னு சொன்னால் வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது, இந்த மூவை தான் மியூன்னு சொல்லுவாங்க. அப்போ இது மா சவுண்ட், இது மா சவுண்ட். ஸோ மேன். அப்புறம் நூன், அதான் நூ, ஓகேவா, நூ, அது ந சவுண்ட், நேம். அப்புறம் மியூ, நூ, ஜி, ஓகேவா, ஜி, ஜெட், அப்படிங்கிற சவுண்ட், வேக்ஸ், வேக்ஸ் இஸ் சவுண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒமிக்ரான், ஓ சவுண்ட், நாட், நாட், ஓகேவா, நாட். அதுக்கப்புறம் இது பி, அப்படிலாம் இன்னொன்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பை, ஓகேவா, பே சவுண்ட், பின். இது ரோ, இது வந்து இங்கிலீஷில் இருக்கிற பி மாதிரி இருக்கும், ஆனால் இதனுடைய ப்ரொனவுன்ஸ் வந்து ஆர். ஓகேவா, ரோட், ஓகேவா, ராட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சிக்மா வந்து இந்த ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன், இந்த சா யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா இந்த சா யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு இதில் ரெண்டு இருக்குது அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் வந்து இந்த சிக்மாவை அவங்க யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் லெட்டருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த லெட்டர் வருது, பிட்வீனில் வருது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் இருக்கிறத வந்து எண்டிங்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிக்மா வந்து ரெண்டுன்னு இருக்கும், பிகினிங், ஆனால் பிட்வீன் வந்துச்சு அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணுவாங்க, எண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த சிக்மாவை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த சிக்மா. ஸோ செட், சே சவுண்ட், செட். அதுக்கப்புறம் டா சவுண்ட், டேபிள். அதுக்கப்புறம் உப்சிலான், ஊ சவுண்ட், உப்சிலான், ஊ சவுண்ட். அப்புறம் லூட், ஊ சவுண்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபி, PH. இதுக்கு முன்னாடி இங்கே நம்ம பார்த்தோம், இது பி சவுண்ட், பி சவுண்ட். இது ஃபி சவுண்ட், ஃபீ சவுண்ட். ஓகேவா, ஃபோன். நெக்ஸ்ட்டு இது கீ சவுண்ட், கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் சி அப்படின்னு நம்ம சொல்லலாமா, லிப்ஸ் அப்படிங்க. இது ஓமேகா, ஓ சவுண்ட், கோ. ஓகேவா, ஸோ இதில் நம்ம பார்த்தோம் எப்படி இந்த ப்ளூ லெட்டரில் இருக்கிறது ஃபுல்லாக நான் ஆல்ஃபபெட் எழுதியிருக்கேன், அதனுடைய ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எப்படிங்கிற அந்த வேல்யூவை வந்து நான் க்ரீனில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தான் நம்ம ரிமெம்பர் வச்சுருக்கணும், ஞாபகம் வச்சுருக்கணும். அதாவது இதில் நம்ம இங்கே பார்த்தோம் என்ன அப்படின்னா, காமாங்கிறது வந்து இந்த இடத்துல இந்த சிங்கிள் காமா மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை கேம், சவுண்ட். டபுள் வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கு சவுண்ட், ஆங்கர். இங்கே பாருங்கள், ஆங்கலோஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இதை நம்ம மறக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.